அனைவருக்கும் வணக்கம். நான் அன்புள்ள அம்மா என்னும் தலைப்பில் எனது அம்மாவை பற்றி பேச வந்துள்ளேன். எனது அம்மாவின் பெயர் பேச்சியம்மாள் நீலாவதி. எனது அம்மாவின் பிறந்த நாள் 1991 ஜூன் மாதம் 25ஆம் தேதி. எனது அம்மா ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்ததால் அவர்கள் வீட்டில் மின்சார வசதி கிடையாது. அவர்கள் தெரு விளக்கில் அமர்ந்து படித்தார்கள். எனது அம்மாவிற்கு ஆசிரியர் ஆக வேண்டும் என்பது ஆசை. எனது மாமா கொத்தனார் என்பதால் எனது மாமாவால் 12ஆம் வகுப்பு வரை மட்டுமே படிக்க வைக்க முடிந்தது. எனது அம்மா தாளமுத்து நகரில் உள்ள திரு இருதய ஆங்கில பள்ளியில் ப்ரீகேஜி மாணவர்களுக்கு பாடத்தை பயிற்றுவித்தார். அதில் வந்த வருமானத்தில் தொடர்கல்வியில் BA தமிழ் முடித்து பட்டம் பெற்றார். எனது அம்மா ஆசைப்பட்டவாறு ஆசிரியர் ஆக முடியவில்லை. ஆனாலும் இப்பொழுது தனியார் நிறுவனத்தில் பணிபுரிகிறார்கள். அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் எனது பிள்ளையாய் வர வேண்டும். எத்துணை ஜென்மங்கள் ஆனாலும் உங்கள் நன்றி கடனை என்னால் திருப்பி தர முடியாது. அன்பு என்னும் கடன் கொடுத்து என்னை கடனாளியாக மாற்றிய அம்மாவை போல வருமா? வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் இங்கு அன்புள்ள அம்மா என்னும் தலைப்பில் பேச வந்துள்ளேன். அன்னையும் பிதாவும் முன்னிய தெய்வம் என்று ஔவையார் கூறுகிறார். எனது அம்மாவின் பெயர் ஐமுத்துவேல். எனது அம்மாவின் பிறந்த நாள் 1990 ஏப்ரல் 30ஆம் தேதி. எனது அம்மாவை எனக்கு மிகவும் பிடிக்கும். எனது அம்மாவுக்கும் என்னை மிகவும் பிடிக்கும். எனது அம்மாவின் சிறிய வயது கனவு ஆசிரியர் ஆவதுதான். ஆனால் ஆக முடியவில்லை. இப்பொழுது எனது அம்மா உப்பளத்தில் வேலை செய்து என்னை படிக்க வைக்கிறார்கள். எனது அம்மாவின் இப்போதைய கனவு நான் மாவட்ட ஆட்சியராக ஆகுவதுதான். நான் நன்றாக படித்து மாவட்ட ஆட்சியராக ஆகுவேன். நன்றி, வணக்கம். அவையோருக்கு எனது முதற்கண் வணக்கம். நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் மதிப்பிற்குரிய ஐயா அப்துல் கலாம் அவர்களிடம் டிஃபைன் பர்த்டே என்று கேட்டபோது அதற்கு அவர், நான் அழுவதை பார்த்து என் அம்மா சிரித்த ஒரே நாள் என்று கூறியிருப்பார். அதுபோல்தான் எந்த தாயும் தன் குழந்தையின் கண்ணீரை காண விரும்ப மாட்டார்கள். அதுபோல்தான் என் தாயும். அப்படிப்பட்ட தாயை பற்றி அன்புள்ள அம்மா என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். என் அம்மாவின் பெயர் டலால் ரோஸ்லின். என் அம்மா திருமணத்திற்கு முன்பு BE படிப்பையும் என் தம்பி பிறந்த பிறகு B.Ed படிப்பையும் முடித்திருந்தார். ஒரு பள்ளியில் வேலை பார்த்து வந்தார். நான் 3ஆம் வகுப்பு படிக்கும்போது எதிர்பாராத விதமாக என் தந்தை மரணமடைந்தார். பிறகு என்னையும் என் தம்பியையும் வளர்க்கும் முழு பொறுப்பும் என் அம்மாவின் மீது விழுந்தது. அந்த சமயம் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியால் என் அம்மா அவருடைய மேற்படிப்பை படித்து பிரான்சிஸ் சேவியர் கல்லூரியில் ME படிப்பை முடித்து பிரான்சிஸ் சேவியர் கல்லூரியில் உதவி பேராசிரியராக வேலை பார்த்து வருகிறார். என் அம்மா ஆடம்பரத்தை இன்றி ஏழ்மையை விரும்புவார். என் அம்மா கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர். என்னை ஞாயிறு திருப்பலிக்கு செல்வதையும் தினமும் இரவு ஜெபம் சொல்வதையும் கட்டாயப்படுத்துவார். என் அம்மா நான் தவறு செய்யும் போதெல்லாம் என் அம்மா என்னை கண்டிக்க தவறியதே இல்லை. நான் கடைசியாக ஒன்றை மட்டும் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வாழ்க்கை எனக்கு ஒரு வாய்ப்பளித்தால் மீண்டும் என் அம்மாவின் வாழ்க்கை கதையை எழுதுவேன். பல பக்கங்களை திருத்தி அதில் மகிழ்ச்சியான பக்கங்கள் நிறைந்திருக்கும். வாய்ப்பளித்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லைன்னா யாரும் இல்லடா. தங்கம் கொண்ட பூமி பூமி, உன்னை தாங்கி கொண்ட சாமி சாமி.
ஆம், என் அம்மாவின் இளமை பருவ கால வாழ்க்கை மிகவும் வருத்தமானது. அதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மச்சச்ச ஆவா. தனது 13ஆம் வயதில் தன் தந்தையை இழந்தாள் என் அம்மா. நன்றாக படித்தும் அவளது படிப்பை முழுமையாக தொடராமல் வீட்டில் வறுமையை கருதி 8ஆம் வகுப்புடன் முடித்துக்கொண்டு வேலைக்கு சென்றவர் என் அம்மா. அதனைத் தொடர்ந்து தையல் பயிற்சியில் மேற்கொண்டு இன்றளவும் ஓயாது உழைக்கும் என் அம்மா. பேரன்பு கொண்டவள் என் அம்மா. கடின உழைப்பாளி என் அம்மா. நமது அரசு துறையில் எத்தனையோ வேலைகள் இருந்தாலும் அத்தனையும் அவளுக்குள் ஒன்றாக்கி தனி ஒருவளாக திகழ்பவள் என் அம்மா. என்னுள் என் அம்மாவின் கனவுகளையும் நிறைவேறாத ஆசைகளையும் ஒன்றாக்கி ஒருபோதும் என் அம்மாவின் கண்கலங்காத நல்ல காவலனாக மதிப்பில்லா காவிய மகனாய் என் தாய் முன் சுடர் விளக்காய் இருப்பது என் கனா. இறுதியாக எனக்குள் தோன்றும் ஒரு கவிதை உரையை கூறி என் அன்புள்ள அழகிய அம்மாவுக்கு சமர்ப்பணம் செய்கிறேன். இதோ என் கவிதை. அம்மா, உன் மனமோ ஒரு குழந்தை போல, உன் குணமோ ஒரு மலர் போல. உனக்கென்று கனவுகள் ஒன்றும் இருக்காது. ஓயாது உழைப்பவளும் நீ, ஓடிக்கொண்டே இருப்பவளும் நீ. உனக்கென்று எந்த பொருளும் வாங்காதவள் நீ, உனக்கென்று நேரம் ஒதுக்காதவள் நீ. அழகிய தேவதை நீ, அழகான மனம் படைத்தவள் நீ. 1000 சொந்தங்கள் அனைத்திட இருந்தாலும் அன்னையே உன்னை போல் யாரும் இல்லை இவ்வுலகில். அம்மா அம்மா. நன்றி, வணக்கம். அன்புள்ள அம்மா என்ற தலைப்பில் நான் பேச வந்துள்ளேன். இங்கு அமர்ந்திருக்கும் ஆசிரியர் மற்றும் மாணவர்களுக்கு இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் அம்மாவின் பெயர் அனந்தம்மாள். என் அம்மா 7/6/1998 பிறந்தார். என் அம்மாவின் வயது 37. என் அம்மா 5ஆம் வகுப்பு வரை படித்தார். குடும்ப கஷ்டத்தின் காரணமாக படிப்பை நிப்பாட்டிவிட்டார். கூலி வேலை பார்த்துதான் 3 வேளை சாப்பிட்டார். அதனால்தான் என்னையும் என் அக்காவையும் கூலி வேலை பார்த்தாவது நன்றாக படிக்க வைக்கணும் என்று ஆசைப்பட்டார். என் அம்மாவின் ஆசை சயின்டிஸ்ட் ஆகணும் என்ற ஆசை. நான் பைலட் ஆகி எங்கள் அம்மாவை விமானத்தில் அழைத்து செல்லும் என்று எனக்கு ஆசை. எங்கள் அம்மாவின் ஆசை எல்லாத்தையும் நான் நிறைவேற்றி வைப்பேன். நன்றி, வணக்கம். செந்தமிழ் என்னும் தலையணைச் சூடி செழித்து நிற்கும் என் தமிழிற்கும் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய் என்னும் குரலிற்கிணங்க தன் தாயை பெருமைப்படுத்தி வீற்றிருக்கும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் மற்றும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் பணிவான மதிய வணக்கங்கள். இப்பொழுது நான் ஒரு பாடல் பாட விரும்புகிறேன். அரரிராரோ நான் இங்கு பாட, தாயே நீ கண்ணுறங்கு, என்னோட மடி சாய்ந்து. எனது தாயின் பெயர் அந்தோணியம்மாள். அளவந்தான்குளம் என்னும் சிற்றூரில் 18/5/1983 பிறந்தார். எனது தாய் 9th தான் படிச்சிருக்காங்க. ஆனா அவங்க ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். அவங்க ஒரு ஃபேஷன் டிசைனர். தான் கற்றுக்கொண்ட தையல் கலையை பிறருக்கும் கற்றுக் கொடுத்து உழைக்கிறார்கள். என்னையும் என் அக்காவையும் என் உடன் பிறந்த தங்கையையும் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து சரியான பாதையில் வழிநடத்துகிறார்கள். இந்த உலகத்திற்கு என்னை ஒரு நல்ல பிள்ளையாகவும் ஒரு நல்ல குடிமகனாக வளர்க்க வேண்டும் என்று அடிக்கடி கூறுவார்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பிளஸ்வி. நான் 6ஆம் வகுப்பு சி பிரிவு படிக்கிறேன். நான் எனது அம்மாவை பற்றி உங்களிடம் பேச வந்துள்ளேன். என் அம்மாவின் பெயர் ஆலோசனை சாந்தி. என் அம்மா 12ஆம் வகுப்பு வரை படித்துள்ளார். என் அம்மாவிற்கு ஆசிரியராக மிகவும் ஆசை. ஆனால் குடும்ப சூழ்நிலையால் படிக்க முடியவில்லை. என் அம்மா இப்பொழுது வீட்டில் கைத்தொழில் பார்த்து வருகிறார். அதில் வரும் பணத்தில் சேமித்து வைக்கிறார். எனக்கும் சேமிக்கும் பழக்கத்தை கற்று தருகிறார். என் அம்மாவிற்கு ஜபம் செய்வது மிகவும் பிடிக்கும். தினமும் குடும்பமாக ஜபமாலை சொல்லும் பழக்கத்தை கொண்டு வந்துள்ளார். என் அம்மாவிற்கு பொழுதுபோக்கு பாடல் கேட்பதாகும். என் அம்மா எனக்கு மிகவும் பிடிக்கும். என் அம்மா என் மீது அளவு கடந்த அன்பை வைத்துள்ளார். அனைவரையும் பாசத்துடனும் அக்கறையுடனும் கவனித்துக் கொள்வார். என்னுடைய வீட்டு பாடங்களுக்கு உதவுவார். நல்ல ஒழுக்கங்களை எனக்கு போதிப்பார். அனைவரையும் அக்கறையுடனும் பாசத்துடனும் கவனித்துக் கொள்வார்.
தாயின் அன்பு விலைமதிப்பற்றது. அன்னையை பாதுகாப்பது ஒவ்வொரு குழந்தைகளின் கடமையாகும். அன்னையை போற்றி வணங்குவோம். தாயில் சிறந்த கோவில் இல்லை என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். அன்புள்ள அம்மா என்றும் தலைப்பில் உங்களிடம் நான் பேச வந்துள்ளேன். என் சொல்ல சொன்னால் நான் முதலில் சொல்வேன் அம்மா என்றுதான். என் தாயின் பெயர் செல்வி. என் தாயாரை எனக்கு மிகவும் பிடிக்கும். நான் படித்து பெரிய பதவிற்கு சென்று என் தாயாரை பெருமைப்படுத்துவேன். என் தாயாருக்கு பிடித்த நிறம் ரோஜாவின் நிறம். என் தாயாரும் ரோஜாவை போல் அழகாக இருப்பார். என் தாயாரின் மனமோ ஒரு குழந்தை போல, என் தாயாரின் குணமோ ஒரு மலர் போல. என் தாயார் தனக்கென்று நேரத்தை ஒதுக்காமல் ஓடிக்கொண்டே இருப்பார். எங்களுக்காக ஓடிக்கொண்டே இருப்பார். பெண்கள் எப்பொழுதும் அப்பா செல்லம், ஆண்கள் எப்பொழுதும் அம்மா செல்லம் தான். கடைசியாக எனது தாயிற்கு ஒரு கவிதை. என் முகம் பார்க்கும் முன்பே, என் குரல் கேட்கும் முன்பே, என் குணம் அறியும் முன்பே என்னை நேசித்த ஒரே இதயம் என் தாய் மட்டுமே. நன்றி, வணக்கம். எங்க மேல எங்க அம்மா பாசமா இருப்பாங்க. எங்க அம்மா சின்ன வயசுலேயே வேலைக்கு போற சூழ்நிலை வந்துச்சு. எங்க அம்மா 4 வருஷம் மில் வேலை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆச்சு. அப்புறம் நானும் என் தங்கச்சியும் இப்போ இருக்கோம். இப்போ எங்களுக்காக எங்க அம்மா வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. எங்க அம்மா தையல் அடிப்பாங்க. ரொம்ப நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. எங்க அம்மா என்ன டியூஷன் போக விட மாட்டாங்க. வீட்டிலேயே வச்சு சொல்லி தருவாங்க. எங்க அம்மா சின்ன வயசுல இருக்கும்போது டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா அது நிறைவேறல. எங்க அம்மா என்ன நல்லா படிக்க வச்சு நான் நல்ல வேலைக்கு போய் எங்க அம்மா சொல்ற ஆசை எல்லாத்தையுமே நான் நிறைவேற்றி வைப்பேன். கோடி உறவுகள் அருகில் இருந்தாலும் உன்னை மிஞ்சிய உறவேதும் உலகில் இல்லை அம்மா. நன்றி.